ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் உண்டு காட்டி. நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம்னா, பிரியாணி எல்லாருமே காமனாக எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஸ்பெஷல் பிரபல யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜவார் பாய் உங்களுக்கு தெரியும். அவர் சேமியா பிரியாணி செம்ம டேஸ்டாக செஞ்சார். அது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. அதே மாதிரி ஆக்ட்ரஸில் பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் மேடம் அதே மாதிரி சேமியா பிரியாணி செஞ்சாங்க. அதுவும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. இதை நம்ம பார்த்தோம். அதுபடியே நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பார்த்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமியா பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 கப்பு வறுத்தெடுத்த சேமியா, 1/2 கிலோ சிக்கன் வாங்கிக்கிறோம், 1 பிடி புதினா கொத்தமல்லி, தேவையான அளவு 1 பாக்கெட் தயிர், அப்புறம் தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது, அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். பிரியாணி தாளிக்கிறதுக்காக பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கூடுதல் சுவைக்காக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இது கூட நம்ம 1 பிடி புதினா மல்லி சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம். அப்படி காரம் சாரம் இருக்குது. இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி இது கூட பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். வாசமே அப்படியே ஆளை தூக்குது. இப்போ தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். மசாலா பார்த்திங்கன்னா இப்போ செம்மையாக ரெடி ஆகிட்டு இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் பாதி எலுமிச்சம்பழம் அப்படியே நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கிறோம். நல்லா சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்காக 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். சிக்கன் நல்லா வெந்து வரணும், அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா நல்லா கொதித்து சிக்கன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கிறோம். மசாலாவில் அப்படியே சேமியா நல்லா மூழ்கிறாப்பில் வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டீமில் வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி நல்லா தம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. இது கூட நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தரமான ஸ்பெஷலான டேஸ்டான சேமியா பிரியாணி ரெடி ஆகிட்டு நாம் அது எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமியா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா இலையில பரிமாறி அப்படியே நல்லா கார்னிஷாக இருக்குது. அதுதான் ரைட்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லெக் பீஸை சும்மா வறுத்து வச்சுருக்கோம். அவங்க பார்லிக்காக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி எடுத்து ஒரு பீஸ் சிக்கனை வச்சு வாய் வைக்கலாம். அல்டிமேட் வேற லெவல்.
லைட்டாக இருக்கணும். சூப்பர். உண்மையில ஒரு சேமியா பிரியாணி மாதிரி தெரியல. சீரக சம்பா பிரியாணி மாதிரி ஒரு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாரும் ஓகே மேக்ஸ் செம்மையா இருந்துச்சு, அருமையா இருக்கு. சேமியா பிரியாணி வேற லெவல் பிரியாணியா இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, பசங்க செஞ்சு போங்க, நீங்க சாப்பிடுங்க, கெஸ்ட் செஞ்சு கொடுங்க, எல்லாம் கிரேட்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு நம்புறேன். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரைபுக்கும் லைக் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.